வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவையான முதலீடுகளை இத்தகைய சந்திப்புகள் மூலம் ஈர்க்க முடிகிறது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜெர்மனியில் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக அனைத்தும் நிறைவேறிய மகிழ்வுடன் லண்டன் நகருக்கு விமானத்தில் பறக்க தொடங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். தமிழகத்திற்கு தேவையான தொழில் முதலீடுகளை ஈர்த்து வருவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கின்றார். ஜெர்மன், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் அவர் சுற்றுப்பயணம் செய்து முன்னணி தொழிலதிபர்களை சந்தித்து தமிழகத்திற்கு தேவையான தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில்தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்குகிறோம் என முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவையான முதலீடுகளை சந்திப்புகள் மூலமாக ஈர்க்க முடிகின்றது என்று அயல் நாடுகளில் தான் மேற்கொண்டு வரக்கூடிய சந்திப்புகளை குறிப்பிட்டு முதலமைச்சர் பதிவிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவையான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பயணமாகவும் ஜெர்மனியில் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக அனைத்தும் நிறைவேறிய மகிழ்ச்சியுடன் லண்டன் நகருக்கு விமானத்தில் பறக்க தொடங்கினேன் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜெர்மனியிலே சில நிறுவனங்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் சென்றிருந்தார். அந்த நிறுவனங்கள் அனைத்துடனும் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. 2000 கோடிக்கு மேலாக தொழில் முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. BMW உள்ளிட்ட நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய முதலீடுகளை தமிழகத்திலே விரிவுபடுத்திக் கொள்வதற்கான ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் $1 டிரில்லியன் என்கின்ற பொருளாதார இலக்குடன் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னேறி வருகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அரசியல் காரணங்களுக்காக தன்னுடைய வெளிநாட்டு பயணங்களை குற்றம் சொல்லக்கூடியவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் புறங்கையால் தள்ளுகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை விரைவுபடுத்தி சீரான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில்தான் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான தன்னுடைய ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை தொடங்கியதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். கட்சியினர் உடல் நலன் காத்து குடும்பத்தினருக்கும் கழகத்திற்கும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பதாகவும் தன்னுடைய கடிதத்திலே முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது முதலமைச்சர் அயல்நாடு சென்றிருக்கக்கூடிய சூழலில் திமுக தொண்டர்கள் இவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தலாகவும் இது பார்க்கப்படுகின்றது. திமுக தொண்டர்கள் கட்சியின் செயல்பாடுகளையும் கவனிக்க வேண்டும், அதே போன்று தங்களுடைய உடல் நலனிலும் கவனம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் முதலமைச்சர். வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஓடோடி உதவுகின்றோம், தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கின்றோம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக ஒரு சிலர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அரசியல் காரணங்களுக்கான ஒரு வெற்று அறிக்கைகள் தான் என்றும் முதலமைச்சர் விமர்சித்திருக்கின்றார். பல்வேறு நகரங்களில் பல்வேறு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்ததையும் இந்த கடிதத்திலே முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்திற்கு $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்பதை எட்டுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. அந்த அளவு அந்த நிறுவனங்கள் மூலமாக தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜெர்மனி மற்றும் தமிழ்நாடு இரண்டுமே உற்பத்தி துறையை வளர்த்தெடுக்கக்கூடிய அரசுகள். என்னுடைய ஜெர்மனி பயணத்தை வெற்றிகரமாக மகிழ்ச்சியோடு முடித்துவிட்டு தற்பொழுது லண்டனுக்கு விமானத்திலே புறப்பட்டிருக்கின்றேன் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். வெளிநாட்டு பயணங்கள் குறித்த அரசியல் காரணங்களுக்காக சொல்லப்படக்கூடிய விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்குகின்றேன் என்றும் முதலமைச்சர் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் தொடர்பாக ஒரு சில கட்சி தலைவர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் என்பது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காகத்தான் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெர்மனியிலே தமிழர்கள் அயலக தமிழர்களுடனான சந்திப்பு, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்று ஏகப்பட்ட மகிழ்ச்சியோடு தற்பொழுது மனநிறைவுடன் லண்டன் புறப்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கின்றார். $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டுவதற்கான முயற்சியிலே தமிழ்நாடு தொடர்ந்து முன்னணியில் இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திமுகவினர் இந்த தருணத்தில், அதாவது தான் வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் திமுக தொண்டர்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய அறிவுறுத்தலையும் அக்கட்சியினுடைய தொண்டர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். கட்சி பணிகளையும் பார்க்க வேண்டும், குடும்ப நலனிலும் தங்களுடைய நலனிலும் அவர்கள் அக்கறையோடு இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது ஜெர்மனி பயணத்தை நிறைவு செய்து கொண்டு பிரிட்டன் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெர்மனியில் மேற்கொண்டதை போன்று பல்வேறு உலகின் முன்னணி நிறுவனங்களோடு வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.